இங்க ஹீரோ 9 மாசம் பிரெக்னண்டா இருக்கான். சோ நைட் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட கேக்குறான். முடியாது சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே கூப்பிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க. அப்படி இவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சடனா ஹீரோக்கு வலி வர ஆரம்பிக்குது. இவ ஒய்ஃப் வேக வேகமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல இது நார்மலான வலி தான் சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ கர்ப்பமா இருக்கிற விஷயம் இந்த டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி இருக்க டாக்டர் குழந்தையோட ஹெல்த் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒர்க் பண்ற ஒருத்தன் வீடியோ எடுத்து ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணிடுறான். சோ இதனால இவங்க ரெண்டு பேரும் வெளியே போனா கூட இவங்கள வித்தியாசமா பாக்குறதும் கிண்டல் பண்றதுமாவே இருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்க எங்க போனாலும் நியூஸ் சேனல்ஸ் பின்னாடியே வந்து எப்படி பிரெக்னன்ட் ஆனீங்க சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. சோ இதனால இவங்களுக்கு நிம்மதியா போயிடுது. இப்படி இருக்க ஒரு நாள் இவங்க ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அங்க ஹீரோயினோட அப்பா கூட புரிஞ்சுக்காம அசிங்கப்படுத்தி அமுச்சு விடுறாரு. ஹீரோயினுமே கோமா வீட்டுக்கு வந்து ஹீரோட்ட இந்த அசிங்கம் நமக்கு தேவையான சண்டை போட ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல அடிக்க கை ஓங்கிடுறான். இதனால ஹீரோயினுமே கோச்சிட்டு வீட்டு விட்டே போயிடுறாங்க. இவனும் சமாதானப்படுத்த பின்னாடியே கார் எடுத்துட்டு போறான். அப்ப யாருன்னு தெரியாத 4 பேர் ஹீரோ காரை வழிமறிச்சு காரணமே இல்லாம அடிச்சு போட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்குமே விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா போன கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு நல்லபடியா ஒரு அழகான பெண் குழந்தையுமே பிறந்துருது.